அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்த 7 நாட்கள் கும்பராசினருக்கு விபரீத ராஜ யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் ராகுவும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் விபரீத ராஜயோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி இருக்க அஷ்டமாதிபதி புதன் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஒரு வகையில் இது ஒரு கிரக நல்ல சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் 12ஆம் இடம் புதனுக்கு நல்ல இடம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, 8க்குரியவன் 12இல் அமைவது சில எதிர்பாராத நன்மைகளை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சில எதிர்பாராத நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பிடிவாதமும் வைராகியமும் சில காரியங்களை வெற்றி பெற செய்யுங்க. தொழில்துறையில் புதிய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. மனைவி அல்லது கணவனால் பணவரவு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. ஜென்மசனியின் பிடியில் இருப்பினும் கும்பம் அவரது உள்ளத்தை ஆட்சி வீடாக அவருடைய ஆட்சி வீடாக விளங்குவதால் அவரால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே ஏற்பட்டாலும் பாதிப்பு சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். உங்களுடைய ராசி பிரகாரம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் குரு பகவானும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதாலும் கைப்பணம் குறையுங்க. ஆனா வருமானமும் நல்லபடியாக இருப்பதால கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. பணத்தின்னாட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கைப்பணம் பல வழிகளில் செலவழிந்தாலும் பிரச்சனை இல்லாத ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இந்த செயலையும் கட்டுப்படுத்த இயலாதுங்க. நண்பர்களுக்கு உதவ சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளிப்பது, பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற தவறுகளை மட்டும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய மனதில் உறுதி மிக மிக அவசியங்க. வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுடைய நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண முயற்சிகளை இந்த வாரத்தில் ஒத்தி போடுவது நல்லதுங்க. ஏன்னா ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தும் பட்சத்துல இந்த ஜென்ம சனி காலத்தை, குறிப்பாக இந்த 7.5 சனி காலத்தில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லதுங்க. உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்க. அஷ்டமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால அதிக அலைச்சலும் ஆரோக்கிய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரையில் தேவையில்லாமல் வெளியில் செல்வது தவிர்ப்பது உங்களுடைய உடல் நலனை பாதுகாத்து கொள்ள உதவுங்க. மீண்டும் பல தொற்று தலையெடுப்பது பற்றி அரசாங்க அறிக்கைகள் கவலை எடுத்து வரும் பட்சத்தில் தேவையில்லாமல் வெளியில் செல்வது, தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது, உஷ்ண சம்பந்தமான உணவுகளை மேற்கொள்வது இவற்றை தவிர்த்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் ஜென்ம ராசியில் சனி பகவான் வருகிறாரோ அப்போதெல்லாம் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். கூலி கொடுத்தாலும் வேலை வாங்குவதில் இரக்கமற்றவர் சனி பகவான். இதன் மூலம் சனி ஒருவர் தர்மத்தை சூட்சமமாக வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் வாங்கும் ஊதியத்திற்கு ஏற்ப உழைக்க வேண்டும் என்ற தர்மத்தை தான் சனி பகவான் உபயோகிக்கிறாருங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க இருக்காங்க. அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. இப்படி வெளியூர்களுக்கு செல்லும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. ஓய்வு தேவைப்படுகிற நேரத்தில் ஓய்வு எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த விருப்பங்கள் நிறைவேறும்.
நிறைவேறுங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதை மட்டும் சனி பகவான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துறாரு. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. இருப்பினும் பாடுபடுவதற்கு ஏற்ப பலனை அளித்தருள்வாருங்க சனி பகவான். சந்தை நிலவரம் சாதகமாக மாறுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்கள் முன்வந்து உதவிகரமாக அமைய இருக்காங்க. புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்க இறங்கலாங்க. கூட்டாளிகளிடையே பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. உணர்ச்சி வசப்படாமல் சமரச முயற்சியில் ஈடுபடுங்க. இதனால் வெற்றிகளை எளிதில் காண முடியுங்க. அதே மாதிரி இந்த தருணங்கள்ல சரக்குகளை அனுப்புவதற்கு முன்னர் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது மிக மிக நல்லது. ஏனால் சரக்குகளை அனுப்பிய பிறகு பணம் கைக்கு வருவதில் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது அவசியங்க. கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நீடிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் உதவ இருக்குதுங்க. மனதில் எந்தவித தவறான எண்ணங்களும் ஏற்படாதுங்க. ஏனெனில் வித்யாகாரகரான புதனும் குரு பகவானும் 9ஆம் சுப பார்வை கிடைக்குதுங்க. சிலருக்கு கல்வி உதவித்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவுபடுது. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. விவசாயத்துறைக்கு விவசாய வசதிகள் குறைவின்றி கிடைக்குங்க. அதே மாதிரி சற்று சிரமமான நாட்களும் இந்த வாரத்தில் இருக்கு என்பதால சமநிலையோடு இருந்து எதையும் கையாள்வது கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப தனஸ்தானத்தில் ராகு, திருதிய ஸ்தானத்தில் குரு, குடும்ப நிர்வாகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு சக்திக்கு மீறிய உழைப்பு ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உறவினர்கள், அலுவலக நண்பர்கள் ஆகியோருடன் அனுசரித்து விட்டு கொடுத்து பழகும் போது முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசி நேயர்கள் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால் எத்தனை பணம் வந்தாலும் வந்தது போலவே செலவும் வந்துவிடுங்க. அது எதிர்பாராத செலவுகளாக இருக்கும் என்பதால் மிகுந்த கவனம் தேவைங்க. சக்திக்கு மீறிய வாக்குறுதிகள் யாருக்கும் தராதிங்க. உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வதில் தடங்கல்கள் உண்டுங்க. உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.